கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நாம் தொடர்ந்து தியானம் செய்து வருகிறதின்படியே இன்றைக்கு உபதியா தீர்க்கதரிசன புத்தகத்தை இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். இந்த உபதியா என்று சொல்லப்படுகிற இந்த புத்தகம் ஒரே ஒரு அதிகாரத்தை தான் கொண்டிருக்கிறது. மொத்தமே 21 வசனங்கள் தான். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது கிட்டத்தட்ட உபதியா வாழ்ந்த காலம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக ஒரு 600 வருடம், ஒரு 6 நூற்றாண்டு காலகட்டத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறார், ஊழியம் செய்திருக்கிறார். உபதியா என்றால் யெகோவாவின் அடிமை, யெகோவாவின் வேலைக்காரன், யெகோவாவை ஆராதித்தவர் என்றெல்லாம் பொருள் சொல்லப்படுகிறது. இந்த புத்தகத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு சோத்திரம் ஈசாக்குடைய பிள்ளைகள் எத்தனை பேர்? ஈசாக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பேர். ஈசாக்குள்ள பெரியவன் பேரு ஏசா, சின்னவன் பேரு யாக்கோபு. இந்த ஏசா சந்ததிக்கும் இந்த யாக்கோபுக்கு சந்ததிக்குமான சோத்திரம், பிரச்சனை, எதிர்ப்பு இவைகள் தான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. நமக்கு தெரியும், ஈசாக்குக்கு 2 பிள்ளை. அதுல ஏசா என்கிறவன் கர்த்தரை ஆராதிக்கல. கர்த்தர் அவன் ஏன் ஆராதிக்கல அப்படின்னா, அவன் முழுக்க பாவம் செய்கிறான். பாவம் செய்கிறவன் கர்த்தரை ஆராதிக்க முடியாதுன்னு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துல தான் 2 பிள்ளைங்களும் பிறந்தாங்க. ரெபேக்கா நல்ல ஜெபம் பண்ற ஒரு பெண். ரெபேக்கா யாருடைய மனைவி? ஈசாக்கு நல்ல ஜெபிக்கிறவர். 2 பேரும் தாய் தகப்பன் நல்ல ஜெபம் பண்றவங்க தான், விசுவாசம் உள்ளவங்க தான். ஆனா அவங்களுக்கு பிறந்த 2 பையன்கள்ல ஒரு பையன் நல்லா ஜெபம் பண்றவனாகவும் ஒரு பையன் தேவனை விட்டு தூரமா போனவனாகவும் இருக்கிறான். அவன் கர்த்தருக்குள்ள இல்லை. அவன் சின்ன வயது முதல் கொண்டே அவன் வீட்டுக்கு அடங்கல. அவன் ஊர் சுற்றி திரிந்தான். பல பெண்களோடு உறவு வைத்திருந்தான். பாவ வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபட்டான். அது அந்த பெற்றோருக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது. அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் அது ரொம்ப மனநோவாக இருந்தது. அவன் அடங்காம வீட்டில் தங்காம ஏசா வனவாசியை போல இருந்தான். அல்லேலூயா. ஆனா யாக்கோபு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான், கர்த்தரை ஆராதித்தான், கர்த்தரை சோதரன் நம்பினான். அவன் சந்ததிகளும் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை நம்பி வாழ்ந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படி கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த யூதா வம்சத்துக்கும் இந்த ஏதோம் ஜனங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளை தான் இந்த 21 வசனங்கள் நமக்கு சொல்லுது. இந்த ஏதோமியர் என்று சொல்லப்படுகிற ஜனங்களுக்கு சொல்கிறோம் தகப்பன் இந்த ஏசா என்று ஆதியாகமம் 36வது அதிகாரத்தில் 1ஆம் வசனம், 9ஆம் வசனம், 43வது வசனங்கள் சொல்லும். இந்த ஏதோமியருக்கு தகப்பன் யாருன்னா ஏசா மூலமா தான் இந்த ஏதோமியர் வருகிறார். இதுலேயே நாம் படிக்க முடியும். 1ஆம் வசனத்தில் நாம் படிக்கிற கவனி. உபதியாவின் தரிசனம்
கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாதிபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தி கர்த்தர் சொல்ல கேட்டோம். இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்தில் குடியிருந்து என்னை தரையில விழத் தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. கவனிக்கும், இந்த யோதேமை கர்த்தரால் புறக்கணிக்கப்பட்டவன், அவன் அதிகமான ஒரு பலன் உள்ளவனாய் மாறும்போது நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய் என்று சொன்னார். ஆனாலும் கண்மலை வெடுப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்தில் நீ குடியிருந்து என்னை தரையில விழ தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போகும். நீ கழுதை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ள உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஏசாவின் சந்ததியாக இருக்கிற இந்த ஏதோமியர் மிகவும் இப்படிப்பட்ட மனமுடையவர்களாக கர்த்தருக்கு விரோதமாகவும் யூதா ஜனங்களுக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் இவர்கள் நினைக்கிற இந்த நினைவை இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அல்லேலூயா. இவங்க ரெண்டு பேருமே யாரோட இருந்து வந்தவங்க? ஈசா. அது மறந்துடக்கூடாது. இப்படி தன் சொந்த சகோதரனை இழிவாய் பேசுறவங்க, அசைத்து பண்றவங்க இன்னைக்கு தான் இருக்கிறாங்க. கவனிக்கும். ஒரே தாய் வயிற்றுல பிறந்ததாக இருந்தாலும், ஒரே வம்சாவளியை சார்ந்தவங்களாக இருந்தாலும், ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வும் பகை உணர்வுகளும் இன்றைக்கு மக்கள் மத்தியிலையும் இருக்கிறது. அன்றைக்கு இது அதிகமாக இருந்தது. கவனிக்கணும். அப்படி இந்த ஏசா வம்சத்தை சார்ந்த ஏதோமியர் இப்படி நினைத்தார்கள். 5ஆம் வசனத்தில், நீ எவ்வளவாய் சந்தரிக்கப்பட்டு போனாய், திருடராகிலும் ராத்திரியில் கொள்ளையடிக்கிறவர்களாகிலும் உன்னிடத்தில் வந்தால் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவார்கள் அல்லவோ? திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் முன்னெடுத்து வந்தால் சில பழங்களை விடுவார்கள் அல்லவோ? ஏசாவுடையவர்கள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது, அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோடு சமாதானமாய் இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணு வைத்தார்கள். அவனுக்கு உணர்வில்லை. அந்நாளில் அல்லவோ நான் ஏதோமிலே உள்ள ஞானிகளையும் ஏசாவின் பர்வதத்தில் உள்ள புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர். அதாவது தன்னுடைய செல்வாக்கு நம்பி தனக்கு இருக்கிற ஜனெல்லாம், அதாவது பெரிய பெரிய மக்களோடு கூட இருக்கிற தொடர்பு நம்பி வாழ்றவங்க ஒரு நாள் முற்றிலும் அழிக்கப்படுவாங்க என்ற வசனம் சொல்லுது. இப்போ நம்ம இருக்கிற, நான் இருக்கிறேன், முழுக்க முழுக்க கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நீங்களும் கர்த்தரை நம்பி இருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தரை நம்பாதவங்க வேற யாரையும் நம்புவாங்க. அரசியல்வாதியை நம்புவாங்க, மினிஸ்டரை நம்புவாங்க, போலீஸ்காரனை நம்புவாங்க, அதிகாரிகளை நம்புவாங்க,
லோக்கல் லோக்கல் ரவுடிகளை கூட நம்புவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க யாரை நம்பல? கர்த்தரை நம்பல. யாக்கோபு முழுக்க முழுக்க கர்த்தரை சார்ந்து இருக்கிறான். ஏசாவின் சந்ததியாக இருக்கிற இந்த ஏதோமியர் பெரிய பெரிய ஆட்கள் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி அவர்களை நம்பி இருக்கிறார்கள். அல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது, கவனிக்கணும். மனுஷர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் பேரில், அதாவது ராஜாக்களை நம்புகிறத பார்க்கிலும், அதிகாரிகளை நம்புகிறத பார்க்கிலும், அரசாங்கத்தை நம்புகிறத பார்க்கிலும் கர்த்தரை நம்புவது நல்லது. அரசாங்கம் கூட ஒரு நாள் உங்களை கைவிட்டுடும். அல்லேலூயா. அரசாங்கத்துக்கு பணம் இருந்தால் தான் மக்களை கவனிக்கும், அரிசி இருந்தால் தான் மக்களை கவனிக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு மழையை பெய்யலைன்னா அரசாங்கம் சோறு போடுமா? ரேஷன் அரிசி போடுவாங்க. எத்தனை கிலோ ஃப்ரீ அரிசி கொடுக்குறாங்க? 35 கிலோ இல்லை, சோறு குறைச்சிடுவாங்க. போக போக குறைச்சிடுவாங்க, அப்புறம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆக ராஜாக்களை நம்பி போறது கூட அது மோசமாக இருக்கு. இந்த ஏதோமியர் கர்த்தரை விட்டுட்டு, ஏன்னா அவன் தகப்பனாகிய ஏசா கர்த்தரை விட்டுட்டு போயிட்டான். அவன் கர்த்தரை விட்டு போனதுனால அவன் பிள்ளைகள்லாம் கர்த்தருக்கு எதிராய் செயல்படுறவங்களா மாறிட்டாங்க. யாக்கோபுக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. யூதா ஜனத்தை வெறுக்கிறாங்க, அவங்களை அழிக்க நினைக்கிறாங்க. தங்களுக்கு ஆள்பலன் பணபலன் இருக்கிறது என்று கொக்கரிக்கிறாங்க. கர்த்தர் ஒரு நாள் சொல்றாரு, அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? மொத்தம் அழிச்சிடுவேன் என்றார். 9வது வசனத்துல, தேமானே ஏசாவின் பர்வதத்தில் உள்ள மனுஷர் யாவரும் கொலையினால் சங்கரிக்கப்படும்படி முன் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள். ஆமா, ஏசாவின் பர்வதத்தில் இருக்கிற இந்த ஜனங்கள் ஏதோமியர் அந்த அவர்கள் அழிக்கப்படும்படி அவர்கள் கலங்குவார்கள், பராக்கிரமசாலிகளில் கலங்குவார்கள். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும். ஆமா, யாக்கோபுக்கு விரோதமான எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான. அப்போ யாக்கோபுடைய சந்ததியாக இருக்கிற அந்த 12 கோத்திரத்தை, விசேஷமாக இந்த யூதா கோத்திரத்தை இந்த வசனத்தின்படி, இந்த அதிகாரத்தின்படி கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்கிறார். இந்த ஏதோமியர் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பி செய்கிறாங்க. கர்த்தர் அவர்களை முற்றிலும் சங்கரித்து போடுவோம் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. 11வது வசனத்துல, நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைபிடித்து போன நாளிலும் மறுதேசத்தார் அவன் வாசலுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்ட காலத்தில் நீயும் அவர்களில் ஒருவனை போல இருந்தாய். நீயும் எதிராளி தான் இருந்த. இது எவ்வளவு கஷ்டம். எதிராளி நம்மளுக்கு விரோதமா பேசிடலாம். அவனுக்கு உடந்தையாக இருக்கிற நம்ம சகோதரர் பங்காளி ஒருத்தன் இருப்பான்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. பங்காளினா புரியுதா? பங்காளினா யாரு? குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்லையா? இப்போ இந்த யூதா ஜனத்துக்கு பங்காளி யாருன்னா இந்த ஏதோமியர் தான். ஆனா அந்த ஏதோமியர் கர்த்தரை விரோதித்துக் கொண்டு, கர்த்தருடைய பிள்ளைகளாகி இந்த இஸ்ரவேல் ஜனத்தை விரோதித்துக் கொண்டு தீங்கு செய்கிறார்கள். எதிராளிகள் தீங்கு செய்யலாம், ஆனா இவர்களும் சேர்ந்து வருகிறார்கள் என்று இந்த வசனம் சொல்லுது. நீயும் அவர்களில் ஒருவனை போல் இருந்தாய், உன் சகோதரன் அந்நிய வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோட பாராமல் யூதா புத்திரனுடைய அழிவின் நாளில
அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலோ அவர்கள் நெருக்கப்படுகிற காலத்திலே நீ பெருமையாய் பேசாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆனா நீ அப்படி இல்லை. ரொம்ப கஷ்டமான, அதாவது இப்போ உதாரணம் சொல்ல, நானோ இல்லை நீங்களோ ஒருத்தர் கஷ்டப்படுறீங்க. இப்போ நானே கஷ்டப்படுறேன்னு வச்சுங்களேன், பாஸ்டர் கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறவங்க பல விசுவாசிகள் இருப்பாங்க. விசுவாசிகள்ல யாருன்னா கஷ்டப்பட்டா அதை பார்த்து நயம் பண்ணி சிரிக்கிறவங்க, நையாண்டி பண்ணி சிரிக்கிறவங்களும் இருப்பாங்க. இது ரொம்ப ஆபத்துன்னு சொல்றாங்க. நான் நிறைய முறை சொல்றேன், பிரசங்கம் என்கிற ஒரு நிலையிலிருந்து உங்களுக்கு ஆலோசனை தர அவ்வளவுதான். ஆனா நான் பயந்து தராம கூட யாரையும் அலட்சியம் பண்ணவோ யாரையும் கஷ்டப்படுத்தவோ நான் இல்லை. நீங்களும் இருக்கக்கூடாது. யாரும் இடறி போவதற்கு காரணமாகவும் அமைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஒரு தப்பான விஷயத்தை நான் ஆமோதித்து விட்டேன் என்ற காரணத்தினால் மற்ற ஜனங்களும் என்ன பண்ணிடக்கூடாது, இடறிடக்கூடாது. அதையும் கவனிக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு தாய் ஒரு தகப்பனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குமோ அப்படித்தான் ஒரு ஊழியக்காரனுடைய எண்ணம். யாராகிலும் இடறி போனாலும் விழுந்து போனாலோ அதை நினைத்து சந்தோஷப்படக்கூடாது. இப்ப என்ன சொல்றாரு ஏதோமியருக்கு, இஸ்ரவேல் ஜனமாகிய என் பிள்ளைங்க, யூதா ஜனங்கள் அவங்க கஷ்டப்படும் போது நீ என்ன பண்ணிட்ட, நீ பெருமைப்பட்ட, நீ சந்தோஷப்பட்ட. 13 என் ஜனத்தின் ஆபத்து நாளில் நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசிக்கல, அவர்கள் ஆபத்து நாளில் அவர்கள் அனுபவிக்கிற தீங்க நீ பிரியத்தோட பாராமல், அவர்கள் ஆபத்து நாளில் அவர்கள் ஆஸ்தியில கை போடாமல், ஆபத்து நாள்ல அவங்க வீட்டுக்குள்ள நீ பிரவேசிக்காம இரு, பிரியத்தோட பார்க்காம இரு. அவங்க ஆபத்து நாள்ல அவங்க ஆஸ்தியில கை போடாம இரு. அவர்கள் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்தைகளில் நிற்காம இரு. இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. இரு. நேரம் பார்த்து கவிழ்த்து போடுறதுக்குன்னே சிலர் நம்ம கூட இருப்பான். அல்லேலூயா. அழுகிறவர்களோடு இந்த வசதிதான் வசனம். கஷ்டப்படுறாங்களா, நீயும் கஷ்டம் அன்றாங்களா, சில நேரத்தில் வெளிப்படைமா பண்ண முடியாது, உதவி பண்ண முடியாது. அல்லேலூயா. ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் அந்த உணர்வு இருக்கு பற்றி அது உண்மையாக இருக்கும். என் பிள்ளைங்க கெட்டு போறதை நான் பார்க்க முடியுமா? அது உணர்வுல வரதான் செய்யும். விசுவாசத்துல உருவாகிற பிள்ளைங்க அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு வாழ்கிற அந்த விஷயங்களில் நாம் சில நேரங்களில் தவறுகள் ஏற்படும் போது மற்றவர்களுடைய ஏளனத்துக்கும் மற்றவர்களுடைய சோதனும் எதிர்ப்புகளுக்கும் பரிகாசங்களுக்கும் நாம் உள்ளாகின்றோம். ஆனால் அவைகள் மத்தியில நாம் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தையே கண்ணியம் வேண்டும். ஏளனம் பண்ணிடக்கூடாது. இந்த ஏதோமியராக நம்ம மாறிடக்கூடாது. என் பிள்ளை, என் சக வெளிவர், என் குடும்பத்தை சார்ந்தவங்க, எங்க ரத்த சம்பந்தமான உறவை சார்ந்தவங்க, எங்க சபையை சார்ந்தவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வெளிவீனப்பட்டு போனாங்க. அதை நீ கண்ணியத்தோடு காப்பாற்றணும். நீ தூற்றி திரிகிறவனாய் மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. ஏளனம் செய்கிறவனாய் மாறிவிடக்கூடாது. ஒருவேளை உன்னால ஹெல்ப் பண்ண முடியாம இருக்கலாம். சத்தியானது தடை செய்யும், பைபிள் வந்து தடை செய்யும், ஒழுங்கு வந்து அதை தடை செய்யும், சட்டங்கள் வந்து அதை தடை செய்யும். அல்லேலூயா. ஆமா. ஆனா நீ அமைதியாக இருந்து விட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சிறந்தது. மற்றவர்களை குறித்து ஏளனம் செய்வதோ, கேலி செய்வதோ, அவதூறு சொல்வதோ, அவர்கள் ஆபத்து காலத்தில் அவர்கள் கஷ்டப்படுற நேரத்தில் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், நீ இன்னமும் பண்ணிட்டு இருக்கிற, அதனால தான் இதெல்லாம் வந்துச்சு உனக்கு, இப்படி யார் பார்த்து சொல்லுது?
யோபுவினுடைய சகோதரர்கள் நண்பர்கள் சொன்னாங்க, நேரம் பார்த்து, இதனாலதான் இதெல்லாம் வந்தது உனக்கு, நீ ஒழுங்கு கிடையாது, நீ நல்லவன் கிடையாது, நீ பரிசுத்தவான் கிடையாதுலாம் சொல்லிட்டாங்க. கர்த்தர் கடைசியில் சொல்லிட்டாரு, என் தாசனாகி யோபு பேசுறது போல நீங்க நிதானமா பேசல, வாய் வார்த்தை விட்டுட்டீங்கன்றார். அதனால்தான் சக விசுவாசிகளாக இருக்கட்டும், சபைக்கு வராதவங்களா இருக்கட்டும், எந்த ஊழியக்காரனாக இருக்கட்டும், அவன் ஒழுங்கு இல்லையா தள்ளி வந்துடணும், அவ்வளோதான். அவங்கள பற்றி பேசாமல் இருந்துடும். அவங்களோடு கூட சேர்ந்து பயணிக்க முடியாது, ஏன்னா அவங்க வேற ரூட்ல போறாங்க. ஆனா அவங்கள பத்தி தப்பா பேசாது. அல்லேலூயா. பாச அது தப்பானவங்க தான் பாச, அவங்க தப்பானவங்க தான் அவங்க இருக்கட்டும், அது கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அது கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ ஏன் உன்னை குற்றவாளியா இருக்கிற? கூடுமான வரைக்கும் அங்க சோதனம் கொஞ்சம் மாதிரியான ஒரு இடம், கொஞ்சம் பார்த்து போங்கன்னு சொல்லிக்க, அது தப்பு கிடையாது. பழகிக்க, ஆனா பேசிக்க, ஆனா அவங்களோடு கூட ஒருமனப்பட்டு அவங்க வழியில் போகாத. நீ உன்னை தனித்துவமா காத்துக்க. யாரு கூட பழக, விசுவாசிகளாக எல்லாரும் என்ன ஒரு கூட நான் சொல்லி யாருக்கிட்டையும் பழகுங்க, ஆனா அளவோடு பழகுங்க. சோதரம், உன் விசுவாசத்தை நீ காத்துக்க. அவங்க விசுவாசம், அவங்களுடைய வழி அதெல்லாம் வேற. அல்லேலூயா. அதனோடு கூட சேர்ந்துடாத, நீயும் அவிசுவாசிகள் கேடாய் மாறிடுவேன். மிகவும் கவனமாக இருக்க. ஆக தயவு செய்து இந்த சோதரம் ஏதோ மிகவும் இந்த யூதா மக்களை மிகவும் மட்டுப்படுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். அது தேவனுடைய பார்வையில் பயங்கர பாவமாக இருந்தது. அதனால அவர்களை தப்பினவர்களை சந்தரிக்கும்படி வழி சந்திகளிலே நிற்கக்கூடாது. எப்போ ஆள் கிடைச்சா போட்டு தள்ளிலாம், அந்த கணக்கில் இருக்கான் பாருங்க. 15 எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறதுன்னு நினைச்சுக்க. ஒரு நாள் நீ எதை வேணாலும் பண்ணலாம், நீ ரொம்ப நல்லவன் சொல்லி நினைச்சிட்டு இருக்க, நீ நல்லவனா இது, உன் பிள்ளைங்க நல்லவங்களா இருக்கட்டும், அதனால நீ மற்றவங்களை கேவலப்படுத்தினாங்க. ஒருவேளை அவங்களே தவறானவர்களா இருந்தாலும் கூட அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அப்படி விட்டுடுது. அதற்கு முக்கியமா இருக்கிறவங்க தாய் தகப்பன் புத்திமதி சொல்லுவாங்க, அதற்கு மேல இருக்க ஒரு பாச புத்திமதி சொல்வார். அவ்வளவுதான், புத்திமதி தான். யாரையும் பழிக்கவோ யாரையும் சோதரம் நாம் அவதூறு சொல்லவோ நமக்கு தேவன் அனுமதி கொடுக்கல. அதே நேரத்தில் தவறான பாதையில் போகிறவர்களோடு நீயும் தவறான பாதையில் போயிடாத. உன் வழி வேற, அவங்க வழி வேற. உன் கடவுள் வேற, அவங்க கடவுள் வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பான கடவுளையோ தப்பான வழியிலேயே போறவங்க அவங்க தான் யூட்டன் போட்டு உங்ககிட்ட வரணும். நீ யூட்டன் போட்டு அவங்களோட போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜீவ வழியில போயிட்டு இருக்க, ஜீவ பாதையில போயிட்டு இருக்க, இயேசுவை பின்பற்றிட்டு இருக்க, அவங்க தான் உன் வழிக்கு வரணுமே ஒழிய அவங்க உன்னை கூட்டிட்டு போற அளவுக்கு நீ பலவீனம் அடைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஆவியை அதற்கு தான் காத்துக்கொள்ளணும். ஆவியானால் இருந்ததை காத்துக்கொள்ளணும். மிகவும் கவனமாக இருக்க. அல்லேலூயா. சோதரம். ஆக நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் 15 பாருங்க, எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகி கர்த்தருடைய நாள், நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது இருக்காரு. நீ செய்தபடி உனக்கு அந்த நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நீ என்ன செஞ்சு அதுதான் உனக்கு செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலை மேல வரும் திரும்பும். எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை பாருங்க. யாருமே தப்பிக்க முடியாது. அதனால கொஞ்சம் நிதானத்தோடு கூட நம்ம பேச பழகணும். ஆமா, பிடிச்சிருந்தா நல்லா பேசணும், பிடிக்கலன்னா கெட்டதா பேசணும்னு கிடையாது. பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, சத்தியத்தை சொல்லிட்டு போயிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டருக்கு இவங்களை பிடிக்காது, அதனால பாஸ்டர் கொஞ்சம் கஷ்டமா ரொம்ப கிடையாது. பிடிச்சவங்களும் கிடையாது, பிடிக்காதவங்களும் கிடையாது. பிடிக்காதவங்களை பத்தி நம்ம பேச போறது கிடையாது. முதல்ல அவங்க நம்முடைய லிமிட்லயே கிடையாது.
நம்முடைய வரையறையில் இல்லாதவங்களை குறித்து நம்ம ஏன் பேசிக்கிட்டு இருக்கணும்? தேவையில்லையே. இருக்கிறவங்களை குறித்து தான் பேசணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இல்லாதவர்களை பற்றி நாம் இங்கே அவதூறாய் பேசுவது, அது அவதூறா அவங்க தப்பான ஆளா இருந்தா கூட பேச வேண்டிய அவசியம் இல்லைன்ற. அப்போ நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிற அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாம் செய்தது போல நமக்கும் செய்யப்படும். நம்முடைய செய்கைக்கு ஏற்ற பலன் நம்முடைய அது ரொம்ப முக்கியம். 16வது வசனத்துல, நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடியே எல்லா ஜாதிகளும் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள், அவர்கள் குடித்து விழுங்குவார்கள், இராதவர்களைப் போல இருப்பார்கள். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதி இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை புரியுது. நம்ம யோசிப்பார். என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடியே எல்லா ஜாதிகளும் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள். பரிசுத்த பர்வதத்துல பாவத்தை உண்டு பண்ணிட்ட, அதனால எல்லாருமே பாவம் செய்யறவா மாறிடுவான்றார். அல்லேலூயா. கவனிங்க, கிறிஸ்தவர்கள் தான் பரிசுத்தமா இருக்கணுங்க. கிறிஸ்தவர்கள் சரியா இருந்துட்டா தேசம் நல்லா இருக்கும். ஊழியக்காரன் சரியா இருந்தா விசுவாசிகள் சரியா இருக்கும். ஊழியக்காரன் என்னைக்கு தப்பு பண்ணானோ பாவம் பண்ணானோ அப்போ விசுவாசிகளும் பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டு, ஜனம் வந்தா போதும் இந்த கணக்கு இன்னைக்கு சபைகளுக்கு ஆயிட்டு. அன்றைய காலத்தில் அப்படி அல்ல. அல்லேலூயா. ஜனங்களை எந்த அளவுக்கு பரிசுத்தமான வார்த்தைகளை சொல்லி ஒழுங்குபடுத்தணுமோ அப்படி படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு கூட்டம் சேரணும், அதுக்கு பரிசுத்தத்தை பத்தி பேசவே கூடாது. இங்க என்ன சொல்றாரு? பரிசுத்த பர்வதத்திலேயே பாவத்தை செய்கிற நீ மதுபான பிரியனா இருக்கிற, அதனால ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ண போறாங்க? மதுபானம் பண்ணுவாங்க, பாவம் பண்ணுவாங்கன்றார். அல்லேலூயா. அப்பா அம்மா ஒழுங்கில்லாத வீட்டில் பிள்ளைங்களும் எப்படிதான் இருப்பாங்க? ஒழுங்கில்லாம தான் இருப்பாங்க இல்லையா? ஒரு பாசு சரியில்லைன்னா விசுவாசிகளும் சரியில்லாம போயிடுவாங்க. ஒருவேளை யாராகிலும் ஒருவர் தவறும் போது, ஒரு விசுவாசி தவறும் போது அந்த பாஸ்டர் அதை கண்டிக்காமல் விட்டால் எல்லா விசுவாசிகளும் அதற்கு உட்பட்டு போவார்கள். அதுதான் அந்த வசனம் நமக்கு சொல்லுது. மதுபானம் பிரியராக இருக்கிறவர்கள் ஏராளமான பேர் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பெருகி கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா? மதுபான பிரியராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லா தண்ணி குடிக்கிறாங்க, சர்ச்சைக்கும் வராங்க. இதற்கு காரணம் என்ன? அங்கே சொல்லப்படுகிற சத்தியம்தான் சத்தியமாக இல்லை என்று பார்க்கிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கு எல்லாமே. கவனிக்க வேண்டும். இவ்வளவு பெரிய பிரச்சனையான நேரத்தில் கூட 17ஆம் வசனத்தில் சீயோன் பர்வதத்தில் தப்பியிருப்பார் உண்டு, பரிசுத்தமாய் தன்னை காத்துக் கொள்ளுகிறவர்கள் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஈசாக்கு என்கிறதான அந்த பரிசுத்தமான ஒரு நிலையில் வாழ்ந்த உண்மையாய் ஈசாக்கு ரெபெக்காளுடைய வாழ்வியல் ரொம்ப பரிசுத்தமானது. அதற்குள்ளே பிறந்தவன் இவ்வளவு பெரிய பாவியாய் பிறந்தான்.
அடுத்த பிள்ளை பரிசுத்தமான கர்த்தரை ஆராதிக்கிறவனாக இருக்கிறான். இவன் பாவம் செய்து விக்கிரகங்களை ஆராதிக்கிறவனாய் மாறி போனான். அவங்க இருவருக்கும் ஏற்படுகிற காரியங்களை தான் இந்த புத்தகம் விவரிக்கிறது. கவனிக்கணும், யாக்கோபு வம்சத்தார் எப்படி இருப்பாங்க? அக்கினியா இருப்பாங்க. யோசேப்பு வம்சத்தார் அக்கினி சுவாலையா இருப்பாங்க. ஏசா வம்சத்தார் வைக்கோலும் துரும்புமாய் இருப்பாங்க. அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் ஒருத்தரும் மீதி இராதபடி எல்லாரையும் கொளுத்தி எரிந்து சாம்பலா ஆக்கிடுவாங்க என்றார். நீ துரும்பா வைக்கோலா இல்ல நீ அக்கினி ஜுவாலையா? அல்லேலூயா. ஆமென். உனக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் ஆவியை நீ காத்து கொள்ளணும். இந்த உலகம் நம்மளை கரப்படுத்த வரும். நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நம்மை கரப்படுத்த வருவார்கள். அல்லேலூயா. யாக்கோபு நினைச்சிருந்தா ஏசா பின்னாடி போயிட்டு இருக்கலாம், அண்ணன் பின்னாடி போயிட்டு இருக்கலாம். ஆனா அப்படி போல. அல்லேலூயா. ஏசா இருக்கிற அந்நிய பெண்களோடு கூட அவன் உறவை அதிகமாக வைத்திருந்தான். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தான். அவன் யாக்கோபினுடைய சந்ததிக்கு விரோதமாக செயல்பட்டான். கவனிக்கணும், பரிசுத்தமாய் வாழ்கிறவனுக்கு எதிராய் நிறைய பேர் எழும்புவார்கள். சாதாரண விஷயம் அல்ல. உன் உத்தமும் உண்மை கர்த்தர் பார்க்கிறார். சில நேரங்களில் நம்மை சார்ந்து நம்முடைய சோதரம் ரத்த சம்பந்தமான நம்முடைய குடும்பம் உறவுகள் மத்தியில் ஒரு சில விஷயங்கள் நடந்துடும். ஆனால் நாம் மிகவும் கவனமாயிருந்து நாம் அப்போஸ்தலன் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள். அந்த ஒரு மாடல், அந்த ஒரு வழியை தான் நாம் ஸ்டாண்டர்டா ஸ்ட்ராங்கா உருவாக்கிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் யூட்டன் போட்டு நம்ம பின்னாடி வரணும். அதுக்காக நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்கள் மத்தியில நாம் இவைகளை கண்டிப்பாய் செய்ய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா பிசாசானவன் நம்மை ஏதோமியராக மாற்றி விடுவான். நாம் ஏதோமியர் அல்ல, நாம் இஸ்ரவேலர். அல்லேலூயா. ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியை உடையவர்கள். நாம் தேவனை இழந்து, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து சோதரம் ஏதோமியரை போல நாம் போய்விடக் கூடாது. ஆக 19வது வசனத்துல தென் தேசத்தார் ஏசாவின் மலையையும் சமனான தேசத்தார் பெலிஸ்தரின் தேசத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் எப்ராயிம் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். பென்யமீன் மனுஷர் கீலேயாத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். சப்பாத் மற்றும் கானானியருக்குள்ளே சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் புத்திரராகி இந்த சேனையும் சேப்பாரத்தில் சிறைப்பட்டு போன எருசலேம் நகரத்தாரும் தென் திசை பட்டணங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாயிருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இப்படிப்பட்டதான ஜனங்கள் ஏராளமாய் பெருகி எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். ஒரு நாள் வரும், எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யமாக மாறும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் நியாயம் செய்வார், நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. ஆனபடினாலே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு நாள் இடறி போகாம கர்த்தரை சார்ந்து வாழுங்க. கர்த்தருக்குள்ள நம்பிக்கையாக இருங்க. நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களாக இருக்கலாம், நம்ம உறவு சம்பந்தமானவங்களா இருக்கலாம், நம்ம ஊருக்காரராக இருக்கலாம், நமக்கு தெரிந்த நண்பர்களாக இருக்கலாம், உடன் படித்தவர்களாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா அவர்கள் கர்த்தரோடு இருந்தா அவர்களை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா அவர்கள் உங்களை ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா.
மெய்யான தெய்வமாகிய ஆராதிக்கிற உங்களை தான் அவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணுமே ஒழிய அவர்கள் எங்க கூப்பிட்டாலும் அங்க நீ போய் நின்றுடக்கூடாது. அவங்க பின்னாடி நீ போயிடக்கூடாது. அவங்க தான் உன் பின்னாடி வரணும். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தான் உன் பின்னாடி வரணும். நீ அவங்க பின்னாடி ஒரு நாளும் போயிடக்கூடாது. அவங்க யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்க சொந்தக்காரா இருக்கலாம், உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம், இல்ல உங்க ஊருக்காரா இருக்கலாம், உங்க நண்பரா இருக்கலாம், உங்களோட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், ஏன் உங்க முதலாளியா கூட இருக்கலாம். அவங்க பின்னாடி நீ போகக்கூடாது. அல்லேலூயா. இந்த விஷயத்துல கர்த்தரை ஆராதிக்கிற தெய்வம், ஆமென், ஆண்டவர் என்கிற விஷயத்துல, கடவுள் என்கிற விஷயத்துல நீ கர்த்தரை மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தாவே